கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த பிள்ளை தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். ஆமேன். இஸ்ரேல் தேசத்தில் தான் வம்சத்தானாகிய மனோவாவின் மனைவி மலடியாய் இருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் இந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தை தான் இந்த வசனம். தேவதூதனின் வார்த்தையின்படியே பிறந்து வளர்க்கப்பட்டவன்தான் இந்த சிம்சோன். ஒரு நசரேயன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவனது தாய் போதித்து அவனை வளர்த்து வந்தால் கடைசியாக சிம்சோன் பெரும் பராக்கிரமசாலியாக விளங்கினான். இவன் இஸ்ரேலை நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதியமாக இருந்தான். ஆனால் இவனது தேவ அழைப்பு தோல்வியில் முடிந்துவிட்டது. அந்நிய தேசத்திலே தற்கொலையும் செய்து கொள்கிறான். காரணம் என்ன? இவன் தலையில் சவரகன் கத்தி பட்டதே இதற்கு காரணம். தேவன் இவன் மூலம் செய்ய நினைத்த திட்டத்தை மீறி நடந்தும் விட்டான். அதேபோல் இஸ்ரேலிலே நசரேய விரதத்தை காத்து கொண்ட ஒரு நபர் இருந்தார். அவர்தான் சாமுவேல். அந்த சாமுவேலின் தாய் அன்னாள் எனப்படும். எனக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன் என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி அவன் தலை மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்ற சாமுவேல் தாய் செய்த பொருத்தனையை முற்றிலும் நிறைவேற்றினான் சாமுவேல். பழைய ஏற்பாட்டில் இதுவரை யாரும் செய்யாத பொறுப்பு 3 வித ஆசீர்வாதங்கள் 3 வித ஊழியங்களை செய்த தேவன் தந்தார் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு. ஒரு நல்ல ஆசாரியனாகவும், ஒரு நல்ல தீர்க்கதரிசியாகவும், ஒரு நல்ல நியாயாதிபதியாகவும் இந்த 3 வித அழைப்பிலே சிறந்து விளங்கினான் சாமுவேல் தீர்க்கதரிசி. காரணம், இவனது தலை மீது சவரகன் கத்திப்படாமல் பாதுகாத்து தாயின் பொருத்தனையை நிறைவேற்றினான் சாமுவேல் தீர்க்கதரிசி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆவிக்குரிய சிந்தையோடு இவைகளை தியானிக்கும் பொழுது தலையில் சவரகன் கத்தி படுதல் என்பது தலை மீது எந்த விதமான பாவமான எண்ணங்கள் சிந்தைகள் பிரவேசிக்க அனுமதிக்கக்கூடாது. சிம்சோன் தலை மீது மறுபடி பாவ சிந்தனைகள் சென்று தன் மனதை தீட்டுப்படுத்தி தேவ திட்டத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் உதறி தள்ளிவிட்டான் சிம்சோன். ஆனால் அதுபோல் அல்ல, நாம் சாமுவேல் தீர்க்கதரிசி போல தேவனுக்காக தேவ திட்டம் அறிந்து செயல்பட்டு தேவ ஆசீர்வாதம் பெறுவோமாக. ஆமேன். God bless you.